ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கீரை ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் தண்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இதை நம்ம சப்பாத்தி, தோசை இல்லை ரைஸுக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நான் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் கரெக்டாக பாதி பாதி எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கழுவிக்கணும். அப்படி பண்ணோம்னா இதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். நம்மளுக்கு டைஜஷனும் ஈஸியாக நடக்கும். பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு கீரையும் போட்டுட்டு ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கணும். அது கூட நம்ம மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் நிறையா போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டு குக்கரில் விசில் வச்சதுக்கப்புறமேட்டு நெய்யில் ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பெருங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் துருவி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கிண்டி